தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். தனுசு ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பராபர வருடம் என்ன விஷயங்கள்லாம் பண்ண போகுது? நிறைய நல்லதை பண்ண போகுதுங்க. தனுசு ராசியில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு 9 to 5 ஜாபில் தான் நாங்கள் இருக்கோங்க. எங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, 6ஆம் அதிபதி சுக்கிரன் 5ல் சூரியனோட சேர்ந்துருக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதலாளி பாராட்ட ஆரம்பிப்பார், பாஸு. தனுசு ராசிக்காரங்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகும்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை தாங்க. ஏன்னா 5ஆம் இடம் 8ஆம் அதிபதி 2 பார்க்குறாரு இல்லையா? செகண்ட் இன்கம்க்கு என்ன வழிவகைன்னு வருஷம் பிறந்ததுமே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுறது? தனுசு ராசி பெண்கள் தியாகிக்கெல்லாம் தியாகி அப்படின்னா யாருன்னா தனுசு ராசி. பொறுமை அதிகமாக இருக்கும். வேலை தொழிலுமே தனுசு ராசி பெண்களுக்கு கண்டிப்பாக சிறக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட வேலை செய்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள். ஒன்றுமில்லை, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு சில பொருட்களை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிடுவாங்க. 2 நாளுக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸ் ஓடுமாங்கிறத யோசிப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. எதையுமே நிதானமாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஷிப்பில் தனுசு ராசிக்காரங்க இந்த வாழ்வியல் பரிகாரத்தை பண்ணும்போது லைஃப் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். திருவோடு ஏந்தி யாசகம் கேட்பாங்க இல்லையா? அவங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டு இன்னும் சிறக்க எங்கே போயிட்டு வரணும்னா, பட்டீஸ்வரம் துர்க்கை கோயிலுக்கு போயிட்டு வரணும். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க இந்த கோவில். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. மேம், தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? தனுசு ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பராபர வருடம் என்ன விஷயங்கள்லாம் பண்ண போகுது? நிறைய நல்லதை பண்ண போகுதுங்க. ஏன்னா 8ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம். ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகிறோம்னா எஃபர்ட்ஸுக்கு கிடைக்கிற சக்ஸஸ். 8ங்கிறது என்னன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம். தொட்டதெல்லாம் தொடங்குறது, மிடாஸ் டச்சும்பாங்கல்ல, தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு காலகட்டம்ங்கிறது தனுசு ராசிக்கு குறிப்பாக வந்திருக்கு. எல்லாரும் நினச்சிருப்பீங்க 7ல் குரு ராசியை பார்க்குறாரு நல்லா இருக்கணும். அந்த குரு 8ல் உச்சமாகும் போது இன்னமும் அதிகமான நல்ல பலன்களை தருவார். நினைக்கிற வாய்ப்பெல்லாம் தன்னால் கிடைக்கும். நம்ம ஒரு வாய்ப்பை தேடி போக வேண்டாம், வாய்ப்பு நம்மளை தேடி வரும். அந்த இடத்துல உட்கார்ந்ததும் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு முன்னேறது. இதுதான் 8 செய்யுங்க. அதிகமான வளர்ச்சி. ஒரு டக்குன்னு ஒருத்தர் க்ரோ ஆயிடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரியரே அப்போ தான் ஆரம்பிச்சிருப்பாரு, டக்குன்னு வேற எங்கேயோ போய் நிற்பார். பாப்புலர் ஆக்குறது, ஃபேம் ஆக்குறது, டக்குன்னு பிரபலமாகிறது, நல்ல பெயர் வாங்குறது, திடீர்னு அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் 8ஆம் இடம். ஸோ தனுசு ராசிக்கு அப்பேற்பட்ட 8க்கு குரு உச்சமாக வேற இருக்கிறாரு. சூப்பராக இருக்க போகுது இந்த வருடம். பொதுவாக தனுசு ராசியில் இருக்க பிள்ளைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? தனுசு ராசியில் உள்ள மாணவர்கள் எப்படி படிப்பாங்க? தனுசு ராசி பிள்ளைகளை பெற்றவங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இந்த பிள்ளைங்களுக்கு எது தனக்கு தேவைன்னு நல்லா தெரியும். நல்ல மெச்சூர்டான குழந்தைங்க. வயசுக்கு மீறின மெச்சூரிட்டி கிடைக்கும். அப்பா அம்மாக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க, அம்மா இதை பண்ணு, அப்பா இதை பண்ணாத, இதை செஞ்சால் நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்களை கற்று வச்சுட்ருப்பாங்க. படிப்பும் நல்லாவே இருக்கும். ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் தன் வீட்டுக்கு 12ல் அடைஞ்சாலும் அடுத்தடுத்த மாதங்களில் அவங்களுடைய ஸ்டாண்டர்டுங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது. 4ஆம் அதிபதி சனி குரு பார்வைக்கு போகிறது படிப்பில் ஒரு தெளிர்ச்சியை கொடுத்துரும். நிறைய கான்செப்ட்ஸ் தெரியும். அதை மேலோட்டமாக ரீட் பண்ணிவிட்டு தெரிஞ்சதை எழுதிட்டு வர மாதிரி இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் தெளிவாக இன்டெப்த்தாக படிக்க ஆரம்பிக்குங்க பிள்ளைங்க. கொஞ்சம் இன்வால்வ்டாக இறங்கி தன்னை முழுசாக அர்ப்பணிச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க தனுசு ராசி பிள்ளைங்க. ஸோ ஸ்டடீஸுங்கிறது எல்லா தரப்பு மாணவர்களுக்குமே நல்லா இருக்கக்கூடிய வருடம் தான் இந்த வருடம். மேம், வேலைக்கு போகிறாங்கங்கும் பொழுது அவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், சொந்த தொழில் செய்கிறாங்கங்கும் பொழுது பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? தனுசு ராசியில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு 9 to 5 ஜாபில் தான் நாங்கள் இருக்கோங்க. எங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, 6ஆம் அதிபதி சுக்கிரன் 5ல் சூரியனோட சேர்ந்துருக்கிறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதலாளி பாராட்ட ஆரம்பிப்பார், பாஸு. உங்கள் சிஇஓ கூப்பிடுவார், பரவாயில்ல இப்போ ஒர்க் நல்லா பண்ணுங்க, என்ன இவருக்கு நம்மளை பார்த்தாலே பிடிக்காது, இப்போ என்ன திடீர்னு நம்மளை பாராட்டுறாரு, நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு திடீர்னு உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்கும். லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ரோல்ஸில் இருக்கிறீங்க. நீங்கள் பண்ணுறது ஒரு மேனேஜிங் ரோல் அப்படின்னா அதில் நல்ல ப்ரொமோஷன்ஸு. சில பேருக்கெல்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது இல்லையா கரியர், இந்த இடத்துல பூம் பண்ணி விடுற கரியர், ஒரு கம்பெனியோட பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆகி ரிட்டையர்ட் ஆகிற அளவுக்கு கரியர் பார்த்து ஒரு அலைன்மெண்ட்டை கொண்டு போயிடும். ஏன்னா ராசிநாதன் இல்லையா குரு 8ல் போய் உச்சமாகிறாரு. ஸோ ஒரு தீர்க்கமான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத வேலையில் கொடுத்துரும். தனுசு ராசிக்காரங்களுடைய காதல் கல்யாண வாழ்க்கை இந்த தமிழ் புத்தாண்டில் எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரங்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகும்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை தாங்க. ஏன்னா 5ஆம் இடம் 5ஆம் அதிபதிங்கிறது 5க்கு 12ல் மறைஞ்சிட்டாரு. வாய் தகராறு அதிகமாக வரும். இந்த ஃபோன் மூலியமாக, கம்யூனிகேஷன் மூலியமாக சண்டை, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிக்குள்ளே நான் போயிட்டேன், அதை தவிர எனக்கு வாழ்க்கையே வேறு எதுவும் இல்லைன்னு நான் உட்காந்துட்டேன்னு கவலைப்படக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கும். நல்ல வாழ்க்கையை கொடுக்க
கொடுக்கறதுக்கு நான் இருக்கிறேன். 8ல் போய் உச்சமாயிட்டு உன்னை நான் பார்த்துட்ருக்கிறேன், நீ உட்காந்துட்டு இதுக்கு புலம்பிட்டு இருக்கிறேன்னு குரு நம்மளை கேள்வி கேட்பாரு. ஸோ அதனால் பார்ட் ஆஃப் அ லைஃப்னு எடுத்துகிட்டு அடுத்து மூவ் ஆன் ஆகிறது தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லது. திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். அரேஞ்ச்டு மேரேஜ் பாசிபிள். திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளுமே வராது. நல்லபடியாக சூப்பராக கொண்டு போயிடுவாங்க. தனுசு ராசிக்காரங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், கையில் 4 காசு தங்குமா? 8ஆம் அதிபதி 2 பார்க்குறாரு இல்லையா, செகண்ட் இன்கம்க்கு என்ன வழிவகைன்னு வருஷம் பிறந்ததுமே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுறது, வேறு ஏதாவது பண்ணுவோம், சைடில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம், ஒரு சைடு ஹசில்ங்கிறது நமக்கு வேணும், ஏதாவது பேசிவ் இன்கம் வர முடியுதான்னு பார்ப்போம், ஏதாவது ஒரு கடையை கட்டி வாடகை கொடுவோம், இல்லை ஒரு ஃபினான்ஸுங்கிறத சைடில் பண்ணலாமா, இல்லை ட்ரேடிங்கிறத பண்ணி ஏர்ன் பண்ணலாமா, இல்லைன்னா ஏதாவது ஃப்ரீலான்சிங் பண்ணலாமா, ஏதாவது ப்ராடக்ட்ஸை விற்கலாமா, நம்மளாம் ஏதாவது பண்ணலாமான்னு என்ன பண்ணலாங்கிறதுல தான் மூளை ஃபுல்லாக வேலை செய்யும். கண்டிப்பாக பண்ணவும் ஆரம்பிச்சிருவீங்க. மல்டிபிள் இன்கம் பாசிபிள் ஆஃப்டர் ஜூன் மந்த். ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். தனுசு ராசி பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்? தனுசு ராசி பெண்கள் வந்து தியாகிகள். தியாகிக்கெல்லாம் தியாகி அப்படின்னா யாருன்னா தனுசு ராசி. பொறுமை அதிகமாக இருக்கும். பொறுமைங்கிறத கூட சொல்ல முடியாதுங்க. கோவம்லாம் வரும். 5ஆம் அதிபதி செவ்வாய் தான். சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். போதும், சரி வச்சுக்கோ, போயிட்டு போ, பொழைச்சி போ அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து அதிகமாக உள்ள ஒரு பெண்கள் வந்து யாருன்னா தனுசு ராசி பெண்கள். இப்போ வந்து 8க்கு குரு வராரு இல்லையா, மனசில் தேக்கி வச்சுருந்த கவலைகள்லாம் போட்டு கொட்டிடுவாங்க. இவ்வளோ நாள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க யாரோ ஒருத்தர். இவ்வளோ நாள் இவங்க எதிர்த்து கேள்வி கேட்காம இருந்திருப்பாங்க. இப்போ இப்படி பண்ணுறல, இது என்னை பாதிக்கும்ல, இப்படி பண்ணாத, இனிமே இதை நீ பண்ணேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், இப்படி நீ பண்ணேன்னா அதோட கான்சிக்வன்சஸ் என்னங்கிறத தைரியமாக பேசிடுவாங்க. ஸோ அப்போது தன்னை யாராவது மன ரீதியாக துன்பப்படுத்தினாங்கன்னா தனக்காக தானே நின்று பேசி அந்த மன ரீதியான துன்புறுத்துதலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசி பெண்களுக்கு இந்த வருடம் இருக்குது. வேலை தொழிலுமே தனுசு ராசி பெண்களுக்கு கண்டிப்பாக சிறக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட வேலை செய்கிறவங்களால சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறைஞ்சிரும். தனுசு ராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா அது என்ன விஷயம்? தனுசு ராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டில் எதில் அதிக கவனமாக இருக்கணும்னா, லக் இருக்குங்கிறதுக்காக ஷேர்ஸ் மியூச்சுவல்ஸில் போய் கண்டபடி இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ஒரு முயற்சிங்கிறத பார்த்துட்டு பண்ணணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நினச்சதை அன்னைக்கே பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த 2 நாளுக்கு அப்புறம் ஒன்றுமில்லை, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு சில பொருட்களை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிடுவாங்க. 2 நாளுக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸ் ஓடுமாங்கிறத யோசிப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது. எதையுமே நிதானமாக ஒரு டெசிஷன் எடுக்கிறதுங்கிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஷிப்பில் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு ஒரு அட்வைஸ் பண்ணி எங்கேயாவது பணத்தை போட்டு இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நட்பை வந்து ஒரு லிமிட்டோடு வச்சுக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? தனுசு ராசிக்காரங்க இந்த வாழ்வியல் பரிகாரத்தை பண்ணும்போது லைஃப் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். திருவோடு ஏந்தி யாசகம் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாத யாத்திரை போயிட்டுருப்பாங்க. இப்போ பழனிக்கு போவாங்க, ஒவ்வொரு இடத்துக்காக பாத யாத்திரை போவாங்க. அவங்களுக்கு ஏதாவது முகாம்கள் அமைக்கிறது, தங்குற இடத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, இல்லை எங்கேயாவது சொல்லி ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல யோகம். செருப்பு யாருக்காவது வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கஷ்டப்படுறவங்க, ஒரு செருப்பு கூட வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்களா, அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது ரொம்ப யோகம். அதே மாதிரி ஆர்ஃபன் கிட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஆதரவற்ற குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு போயிட்டு ஏதாவது ஸ்வீட்ஸ் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்க கூட சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நல்லாயிருக்கும். நம்ம இந்த தமிழ் புத்தாண்டில் தனுசு ராசிக்காரங்க போயிட்டு வர வேண்டிய ஒரு கோயில் அப்படின்னா அது எந்த கோயில்? தனுசு ராசிக்காரங்க இந்த தமிழ் புத்தாண்டு இன்னும் சிறக்க எங்கே போயிட்டு வரணும்னா, பட்டீஸ்வரம் துர்க்கை கோவிலுக்கு போயிட்டு வரணும். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க இந்த கோவில். ஸோ இந்த கோவிலில் போய் துர்க்கை அம்மனை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது, ஏன்னா செவ்வாய் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாரு, செவ்வாய் யோகாதிபதி, அவரை வலுப்படுத்த தான் நம்ம துர்க்கை அம்மனை போய் பார்க்குறோம். அம்பாளுக்கு வந்து ஒரு எலும்புச்சம்பளம் மாலை வாங்கி கொடுங்க. எலும்புச்சம்பளம் மாலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு முடியலைன்னா ஒரே ஒரு எலும்புச்சம்பளம் வாங்கி அம்பாளுக்கு கொடுத்துட்டு அம்பாளோட குங்குமம் மட்டும் வாங்கிட்டு வந்து அதை டெய்லி வச்சுட்டே வந்தீங்கன்னா கூட லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். மேம், இந்த 2026 தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவ்யா. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம்.